இன்றைக்கி ஒரு ஹதீஸ் படித்தேங்க. படித்ததும் நாமளும் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்கோம்ல, இனிமேல் செய்யக்கூடாதுன்னு தோணுச்சு. என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் அப்படின்னா, இப்போது ஒரு ₹100 கொடுத்து கவாப் வாங்க விடுறாங்க எங்கள் அம்மான்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த நேரத்தில் எல்லாரும் ஒரு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடுவோம். அப்போ நானோ என்னுடைய சிப்லிங்ஸோ என்ன செய்வோம்னா, ஒன்று வாயிலேருந்து முழுங்குறதுக்கு முன்னாடியே இன்னொன்று எடுத்து வாயில் வச்சுருவோம். இல்லைனா ஒரே வாயில் 2 எடுத்து வாயில் வச்சுட்டு உடனே முடிச்சிட்டா இவ காலி பண்ணிட்டான்லாம் ஃபைட் வரும். சரியா? ஸோ அந்த மாதிரியான தருணங்கள் எல்லார் வீட்லேயுமே நடக்கும். ஒரு பிளேட்டில் சாக்லேட் கொடுத்து 1 எடுக்க சொல்கிற நேரத்தில் ஒரு கையை விட்டே அப்படியே அள்ளிடுறது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லார் இடத்துலையுமே நடக்கத்தானே செய்யும். ரசுல்லாவுடைய காலத்தில் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவங்க எல்லா சஹாபாக்களுக்கும் பேரிச்சம்பழம் கொடுக்குறாங்க. ஸோ எல்லாரும் ஒன்றா சாப்பிடக்கூடிய தருணம் அது. ஸோ அந்த டயத்தில் ரசுல்லா சொல்கிறாங்க, ஒரே வாயில் 2 பேரிச்சம்பழம் வச்சு சாப்பிடாதீங்க அப்படின்னு தடுக்கிறாங்க. எப்போ நீங்கள் சாப்பிட்லாம் அப்படின்னா, உங்களுடைய சகோதரன் உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாரு அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டுக்கங்க. உங்களுக்கு அந்த பெர்மிஷன் இல்லாத போது நீங்கள் அப்படி சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசுல்லா தடுக்கிறாங்க. இதில் காரணம் என்ன அப்படின்னா, எல்லாரும் சாப்பிடக்கூடிய அந்த தருணம் இருக்கும்போது, எல்லாரும் ஒன்று ஒன்று சாப்பிடும்போது நீயும் 1 எடுத்து வை. ஏன் வாயில் 1க்கு பதிலாக 2 எடுத்து வைக்கிற? அந்த மாதிரி செய்யாதீங்கன்னு ரசுல்லா தடுக்கிறாங்க. இது ஒரு சின்ன விஷயம். ஆனாலும் நம்முடைய மார்க்கம் அந்த சின்ன விஷயத்தையும் நமக்கு டீச் பண்ணி கொடுக்குது. அதையும் ஃபாலோ பண்ணுவோம். அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்ப்போம், வெற்றி அடைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.